நம்மளுக்கு வந்து ஹங்க்ரி ஷார்க்கு. வாங்க கேமில் போகலாம். ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் தான், கேமில் போகலாம் வாங்க. லோடிங் ஆகுது. இந்த கேம் வந்து பார்ட்டாக தான் வரும். பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே வாங்க போகலாம். இந்த கேம் என்னென்னா நம்ம நல்லா சாப்பிட்டு பெரிய மீன் ஆகணும். அதை பாருங்கள், இந்த மீன்லாம் நம்ம சாப்பிட்லாம். இப்போ வந்து இன்ட்டு 2 ஆகிருக்கும். வாங்க நம்ம ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வேகமாக வரும், அதுக்கடுத்து ஏறாது. இங்கே பாருங்க ஒருத்தன் தூங்குறான், கடிச்சு குதறிடலாம். வாங்க போகலாம். நம்ம கீழே லொக்கேஷனில் காமிக்கும் எங்கெங்கே இருக்காங்கன்னு. இப்போ நம்ம வந்து எந்த பக்கமாக போகிறோம்? அங்கே ஒரு மனுஷன், இங்கே தான் மனுஷங்கள்லாம் இருப்பானுங்க. நம்ம கடல் அடியில் போய் அப்படியே இங்கே பாருங்க கோல்டன் மனுஷா அப்படியே கீழே போய் ஓடுற பார்த்தீங்களா வேகமாக. இப்படி கவ்வு எடுத்துட்டுறேன். இப்போ நம்ம கடல் அடிக்கா போனோம், ஏன்னா மேலக்கா போனோன்னா நம்மளை கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த மீன்லாம் பறக்குது. இங்கே பாருங்க கோல்டன் சூப்பி. எஸ்கே போயிட்டாங்க எல்லோரும், நம்ம அப்புறமா வரலாம். இப்போ வந்து இங்கே ஏதோ சீக்ரெட் இடம் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த சீக்ரெட் இடத்துக்கு போகலாம். இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்களா, இந்த மீன் எனக்கு தெரியும். அந்த மீன்கிட்ட நம்ம அடி வாங்கக்கூடாது. நான் உங்களுக்காக ஒரு அடி வாங்கி காமிக்கிறேன். பார்த்தீங்களா, அதுக்கிட்ட அதை நம்ம கடிக்க முடியாது, கடிச்சோன்னே ஹெல்த்து குறையும். இங்கே பாருங்க, அது எதுக்குன்னு தெரில. அங்கே பாருங்க, மீன் பிடிக்கிறவன் நம்மளை பிடிக்க வரான். நம்ம ஹெல்த்து மனுஷங்களை தின்னா நல்லா ஹெல்த் ரொம்பது. இங்கே பாருங்க கோல்டன் ஃபிஷ்ஷஸ். இங்கே ஷார்க்லாம் இருக்கும், ஆனால் டேஞ்சர்ஸ். இங்கே பார்த்தீங்களா, அந்த மீன் திரும்பி வருது. இங்கே நிறையா இருக்கும் அந்த மீன். ஏன்னா நம்ம இப்போ வந்திருக்கிறது வந்து ஒரு வித்தியாசமான இடம். இங்கே வந்து நிறைய வித்தியாசமாக தான் இருக்கும். இங்கே வருங்க அதை பிடிச்சா ஷாக் அடிக்குது. இங்கே வருங்க காய்ஸ், அதை இது வந்து ஜாக்கிரதையாக பிடிக்கணும், ஏன்னா அதை அடிக்கும் நம்மளை. பார்த்தீங்களா சொன்னல, நம்மளை ஒரு அடியிலே அடித்து சாச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ரிவைவ் தட்டி வரலாம் வாங்க. நெக்ஸ்ட் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து வரலாம். ஓகே வாங்க போகலாம். ஃபஸ்ட்லேருந்து தான் வரணும். இதில் நிறைய மீன் இருக்குது, நம்மளாம் வாங்கலாம். இது வந்து 25, நம்மகிட்ட 5 டைமண்ட் தான் இருக்குது. இல்லைனா 1000 ரூபாய்க்கு வாங்கலாம், அவ்வளோதான். நம்ம இதுக்கு காசும் இருக்குது. இதுக்கு ஒரு 40 டைமண்ட். இந்த மீன்லாம் நம்ம வாங்கலாம் வாங்க. அதேமாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பார்ட் கண்டினியூ பண்ணலாமான்னு. அதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே வாங்க போகலாம். போயிட்டு நம்ம நிறைய மீன் சாப்பிட்ணும். இப்போ நம்மளுக்கு ஏதோ பவர் வருது. இன்ட்டு 2னா அது ஒரு போனஸ் போல். சரி வாங்க, இந்த ரெட் கலரில் இருக்கிறது என்ன மீன் தெரியல. அப்படி உங்களுக்கு இந்த மீன் பேர்லாம் தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே கொஞ்சம் கோல்டன் மனுஷி நம்ம கடல் அடியில் போய் பிடிக்கலாம். இந்த வாட்டி ஜம்ப் அவளையும் விட்டுன்னு பண்ண மாட்டோம். அவளை கடிச்சு தின்னணும் பார்த்தீங்களா, அது கோல்டு போயிடுது. இப்போ நம்ம வந்து கடல் அடிக்க போய் டக்குன்னு பிடிக்கணும். காய்ஸ் மிஸ் பண்ணிட்டோம். சரி வாங்க, நம்ம ஃபஸ்ட்டு போன இடத்துக்கே கொஞ்சம் ஆழமாக போகலாம். போகலாம். அந்த மீன்கிட்ட மட்டும் மாட்டிடக்கூடாது. வாங்க போயிட்டே இருக்கலாம். கடல் அடியில் ரொம்ப ஆழமாக அங்கே பார்த்தீங்களா, அவன் ஜாக்கிரதையாக கடிக்கணும். ஏன்னா அவங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்கு. அவங்களாம் கடல் அடியில் பிடிக்கிறவங்க, அதனால் ஏதாவது எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ நம்ம சாப்பிட்டது சின்ன ஷார்க்கு, நம்மளை கடிக்கிற மாதிரி ஷார்க்கும் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் கத்தி வச்சுருவானுங்க, கையில் கத்தி வச்சு வெட்டுவானுங்க. ஸோ வாங்க, இப்போ கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா, ஏன்னா இது ஒரு பார்த்தீங்களா ஷார்க் வந்து பயப்படாது. இந்த குட்டி குட்டியாக நீட்டாக இருக்கும், அந்த மீன்லாம் நம்மளை பார்த்து பயப்படும். ஓகே வாங்க கேமு போகலாம். இங்கே எதுவும் வித்தியாசமாக தெரில, வாங்க போகலாம். ஓகே காய்ஸ், நம்ம போயிட்டே இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திடீர்னு அந்த இன்ட்டு 2 ஏதாவது எப்படி வருதுன்னு தெரில. ஒரு வேளை அந்த ஸ்டார் மாதிரி இருக்குல்ல, இன்னும் போச்சு காய்ஸ். 2 இது வேறு எதுவும் அங்கே பார்த்தீங்களா. சரி வாங்க, ஃபஸ்ட்லேருந்து தான் வரணும். கைஸ் நீங்கள் சீக்கிரமாக 50 சப்ஸ்கிரைபர் கொண்டுட்டு போனால் தான் நம்மளால் லைவ் போட முடியும். சீக்கிரமாக 50 சப்ஸ்கிரைபர் கொண்டுட்டு போங்க. இந்த எக்யூப்னு இருக்குது, அது என்னன்னு பார்த்தா எல்லாம் நம்மக்கிட்ட காசு இல்லாத மாதிரி தான் இருக்குது. சரி வாங்க அப்போ போகலாம். இந்த பார்த்தீங்களா, இப்போ நம்ம வந்து லெவல் மேலே காமிக்குது லெவல் 8, நம்ம லெவல் 10 போகணும். அப்கிரேட் பண்ணலாமா ஃபிஷ்ஷை? செம்ம ஸ்பீடு வேணாம், பூஸ்ட் வேணாம், பைட் பண்ணலாமா? எல்லாத்துலேயும் பைட்டு மட்டும், எல்லாத்துலேயும் 2 பைட்னு என்ன தெரில. நாங்கள் எல்லாத்துலேயும் 3 பண்ணியிருக்கோம். இப்போ போகலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, நிறையா காசு எடுத்துச்சு ஒரு நல்ல மீனாக வாங்கி அதை ஃபுல் அப்கிரேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அது ஓகேண்ணா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேமில் வந்துட்டோம். ஏதோ சொன்னாங்க, நான் பார்க்காம டக்குன்னு உள்ளே வந்துட்டேன். என்னங்க நம்மளுக்கு எதுவுமே வித்தியாசமாக கிடைக்கல. ஆனால் அந்த நீடை பிக்கர் ஷார்க்கா? ஓ, நம்ம வந்து பெரிய மீனாக வாங்கினா அது ஏதோ போல் போஷல் மாதிரி போல். அங்கே வருதுலாம். ஆமாம், இப்போ தான் நான் முதல்ல பார்க்குறேன்.
நம்மளுக்கு மேலே யாரும் இருந்தாங்க, வாங்க போகலாம். இங்கே நிறைய மனுஷங்க, அவ்வளோ விட முடியாது. நம்ம கடல் அடிக்கா போகலாம். கட்டிட்டோம். அவளே வந்து மாட்டிக்கிட்டோம். நம்மகிட்ட இதெல்லாம் பறக்குது. கரெக்டாக அதை பிடிக்கலாம். அது கரெக்டாக கீழே விழுந்துனே நம்ம அதை பிடிச்சிடலாம். வாங்க இப்போ திரும்பி அந்த இடத்துக்கு போகிறோம். எப்படியாவது நம்ம எல்லா மீனையும் பிடிக்கிறோம். அந்த வித்தியாசமாக இருக்க மீன்லாம் சாப்பிட்ணும். அதுக்கு நம்மளுக்கு பவர் வேணும். பார்த்தீங்களா, எல்லா ஷார்க்கும் நம்மளை சாப்பிட வரோம். அங்கே ஒரு பின்னாடி கோல்டன் ஷார்க்கு நம்மளை சாப்பிடுறது. எல்லாமே ஒரு காய்ஸ் அது போச்சு. அது சுற்றி அடிச்சிருச்சு என்ன, அதனால நம்ம மாட்டிக்கிட்டோம். இங்கே பாருங்க, அது ஆட்டோ போகுது. ப்ரெஸ் ஸ்க்ரீன் டு பூஸ்டா. பூஸ்ட்னா காய்ஸ் அங்கே பாருங்க, மீன் சுடுறானுங்க. சுடாதீங்கடா. ஐயோ காய்ஸ், நான் அதை பார்க்கவே இல்லை. அங்கே பார்த்தீங்களா, ஆழமாக போக தான் நம்மளுக்கு வித்தியாசமாக கிடைக்குது. இப்போ நம்ம போகிறோம், கன்ஃபார்ம் போகிறோம். டக்குன்னு போகலாம் வாங்க. இங்கே வந்து தொலை வர மாட்டேங்குது. டக்குன்னு போனோம். இந்த வாட்டி எப்படியாவது போய் நம்ம அவுட் ஆகாமல் போகிறோம். எனக்கு அவ்வளோ ஒன்றும் அதிகமாக காசு கிடைக்கிற மாதிரி தெரில. இதில் பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருமே கமெண்ட்டில் சொல்கிறது இல்லை. இது என்ன போட்டுச்சு இந்த வாட்டி நான் வாங்க. இது பார்த்தீங்களா, இதுதான் ஒரு போர்ஷன். நம்ம வந்து இப்போ பெரிய இங்கே ஒரு ஆமாம் வேகமாக போகுது. நம்மளுடைய என்ன பவர் தைரியம். அமக்கா நம்ம வந்து ஒரு லெவலுக்கு வந்து ஒரு ஹெல்த்து போகிறோம். நம்ம வந்து கம்மியாக தான் பிடிச்சோம் ஃபஸ்ட்லாம். நம்ம போனாட்டம் வந்து அது ஃபஸ்ட் அவுட் ஆகும்போது 2000 ஸ்கோரு ஸ்டாரு. போனாட்டம் அவுட் ஆகும்போது 3000. நீங்கள் வேணால் பாருங்கள். அது முள்ளு மாதிரி இருந்துச்சு. நான் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சேன். எங்கே வைத்தீங்களா, வழி இல்லை. சரி நம்ம ஃபஸ்ட்டு இந்த வழிக்காக வந்துக்கலாம். இந்த ஓட்டோலலாம் மூட முடியல போல நம்மளால். சரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மேலக்கா இறங்கலாம். நான் ஏதோ வித்தியாசமாக இருப்போன்னு போனேன், நான் போக முடியல. சரி வாங்க. நான் இங்கே கேள்விப்பட்டிருக்கேன், ஏதோ வந்து நம்ம வேறு ஏதோ சிட்டிக்கெலாம் போவோமா, அதான் அந்த போர்ஷன் போல். இன்னும் நான் பார்க்கவே இல்லை ஒழுங்கா. நம்ம ஒரு மீன் தட்டுதில்ல, ஒரு பெருசாக சப்பையாக இருக்குல்ல, அது நம்மளை அடிக்குதுல்ல, அதை நம்ம அடிக்கலான்னு கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம அதை அடிக்க ஒன்று நம்ம பொழைச்சிட்டோம். ஆனால் நம்மளால் ரொம்ப நேரம் மேலே இல்லை. நம்மளால் ரொம்ப நேரம் மேலே இருக்க முடியல. ரொம்ப நேரம் நம்மளால் மேலே இருக்க முடியல. சர்வைவிங்னு எது சொல்லுது. நம்மளால் இங்கே போச்சு அடிச்சிருச்சு. ஓகே கைஸ், இந்த கேமை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். பை பை, டாடா, see you.